எங்கள் வீட்டு ஸ்பெஷல் மட்டன் உருளைக்கிழங்கு வறுவல். நல்லா சுட சுட சாதம், ரச சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறனால ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய இந்த மட்டன் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 6 காஞ்ச மிளகா, கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் மாற்றிட்டு நல்லா பொடிச்சிக்கலாம். குக்கரில் மட்டன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி 5 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வறுவல் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பொடியாக நறுக்குன 200 கிராம் சின்ன வெங்காயம், 25 பூண்டு பல், கிள்ளி வச்சிருக்கிற 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வதங்கி வந்த பிறகு மிக்சியில் சேர்த்து பொடிச்ச பொடியிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு வதக்குனதுக்கப்புறமா வேக வச்சிருந்த மட்டன், கொஞ்சமாக கல்லுப்பு, தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நல்லா சூடாக பரிமாறி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும்.